எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேரு பிரகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹேருக்கான வீடியோ தான். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அழகுன்னு பார்த்தாலே இந்த ஹேர் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்ல ஹேர் ஃபால்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமா நடக்குது. பிகாஸ் நம்ம ஹேருக்கு தேவையான விட்டமின் இ வந்து கிடைக்கிறது இல்லை. இந்த விட்டமின் இ ஹேருக்கு நம்ம எப்படி கொண்டு வரதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹேர் ஆயில் எடுத்துக்கோங்க. நான் WD கோல்டு ஹேர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஹேருக்கு தேவையான ஆயிலை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதை மிதமான சூட்டில் நம்ம இந்த எண்ணெயை சூடு பண்ண போகிறோம். கொதிக்க வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக சூடு வந்தாலே போதும். ஸோ சூடு வந்ததுக்கு அப்புறமேட்டிக்கா இந்த இவியான் 400 இந்த கேப்சல்ஸ் எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதிலேருந்து என்னோட ஹேருக்கு தேவையான 3 கேப்சல் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேப்சல்ஸ் எடுத்துக்கோங்க. இது லைட்டாக நம்ம கொஞ்சம் லைட்டாக கிள்ளி புஷ் பண்ணாலே இதில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து வந்துடும். இதை வந்து நம்ம கோகோனட் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேருக்கு இப்போது அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஸ்கேல்பில் நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது போல் நல்லா நமக்கு எங்கெல்லாம் ஹேர் ஃபால்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 2 கையால் நம்ம நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு பேண்ட் போட்டு நல்லா கொண்ட மாதிரி கட்டிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க. ஸோ மார்னிங் எழுந்து எப்பவும் போல் ஹேர் பாத் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். ஸோ ரெகுலராக வீக்லி ட்வைஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிட்டு ஹேர் ஹெல்த்தியாக க்ரோத் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.